வணக்கம் நேயர்களே. எஃப்டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி 2026 ஆண்டில் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வருகிற 1/6/2026 குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு சஞ்சரிக்க போறார். அதுவும் சாதாரணமா இல்லை. இந்த குரு பயிற்சியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கடகத்துக்கு குரு பகவான் உச்சத்துல வர்றார். அது ஒரு பெரிய பிளஸ். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியில 2 விதமான குரு பயிற்சி. ஒண்ணு குரு பயிற்சியோட சேர்ந்து ஆதிசார குரு பயிற்சியா குரு பகவான் வர்றார். இந்த ஆதிசார குரு பயிற்சி அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு திருப்பி பேக்ல வர போறாரு. அப்படிங்கும் போது முதல்ல 1/6/2026 இருந்து 30/10/2026 கடகராசியில சஞ்சரிக்க போறார் குரு பகவான். அதுக்கப்புறம் 30/10/2026 இருந்து 25/1/2027 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிம்மத்துக்கு குரு பகவானோட மூவ்மெண்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் 25/1/2027 இருந்து திருப்பி 25/6/2027 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி கடகத்துக்கு உள்ள வர்றார். அப்படிங்கும் போது குரு பகவான் 2 விதமான பலனை 12 ராசி நேயர்களுக்கும் கொடுக்க போறார். இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது 7 சனியோட கடைசி 2.5 வருஷம் சொல்லக்கூடிய அந்த பாத சனியில நீங்க இருக்கீங்க. அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை. என்ன சார் கூடுதல் கவனம் அப்படின்னா, A to Z எல்லா விஷயத்திலையும் கவனம். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க. அதை மாத்திரம் பார்த்துங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க. எதுவா இருக்கட்டும், இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, 1க்கு 10 தடவை யோசிச்சு அவசரப்படாம நிதானமா பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், பெரிய அளவுல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 2வது மாடிப்பட்டு கட்டி ஏறும் போது, ரோட கிராஸ் பண்ணும் போது, 2 வீலர் 4 வீலர்ல போகும்போது கூடுதல் கவனமா இருக்கும். முடிஞ்சது அப்படின்னா நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு விளக்கு ஏத்திட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2.5 வருஷ காலகட்டம்ங்கிறது 7 சனியோட கடைசி 2.5 வருஷத்துல நீங்க இருக்கீங்க கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. என்ன அப்படின்னா, குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரொம்ப விஷயம் என்னன்னா, குரு இருக்கிற இடத்தை விட குரு பார்க்கிற இடம் ரொம்ப விசேஷம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அவரோட பார்வைங்கிறது கும்பத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் விழுது. இது ரொம்ப பெரிய அமைப்பு இது. அதாவது குருவோட 7வது பார்வைங்கிறது மகரத்துல விழுது. குருவோட 9வது பார்வைங்கிறது மீனத்துல விழுது. அப்படிங்கும் போது கும்பம் நடுவுல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி பின்னாடி குருவோட பார்வை வலுவா இருந்து உங்களை காப்பாற்ற போகுது கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அமைப்புங்கிறது என்ன அர்த்தம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விமோச்சனமா இருக்கக்கூடியதுதான் இந்த 2026 குரு பயிற்சி. அதுவும் முதல் 4 மாசம் சொல்லக்கூடிய 1/6/2026 இருந்து 30/10/2026 இந்த காலகட்டத்துல கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எழுதி வச்சுங்க. உங்களுடைய உழைப்புக்கு உண்டான மரியாதைங்கிறது நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு இவ்வளவு நாளா கிடைக்காத ரெகனைசேஷன், அந்த அப்ரிசியேஷன், அந்த இது என்ன சொல்லுவாங்க அவார்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கிறதுக்கு வரக்கூடிய சாதகமான காலகட்டம் தான் இந்த முதல் 4 மாச காலகட்டம். ஏன்னா குருவோட அமைப்புங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 30/10/2026 இருந்து 25/1/2027 சிம்மத்துக்கு போறார். அப்படிங்கும் போது குருவோட பார்வைங்கிறது கும்பராசிக்கு டைரக்டா வருது. அப்படிங்கும் போது இதை விட ஒரு பெரிய அபரிதமான யோகம் உங்களுக்கு இருக்கவே முடியாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 1 வருஷ காலமும் உங்களோட அந்த குருவோட பார்வைங்கிறது ரொம்ப தீர்க்கமா இருக்கு கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். எழுதி வேணா வச்சுங்க. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ரிசல்ட்னு சொல்லக்கூடிய விஷயம், பணவரவு முதல்ல நல்லபடியா இருக்கும். உங்க பர்ஸ் எப்பவுமே தடியாது வீங்கி தான் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் ரொம்ப நல்லபடியா இருக்கும். அதுக்கு உண்டான முன்னேற்றங்களை மாத்திரம் நீங்க பண்ணீங்க, வேற எதுவுமே இல்லை. அதுக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. பணம் நிறைய வருது, அதை எங்க சேமிக்கணும், எங்க சேவ் பண்ணணும், எந்த டெபாசிட்ல போடணும், இந்த மாதிரி பிளானிங்கை மாத்திரம் நீங்க பண்ணீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸியா இருப்பீங்க. இந்த 2026 ஃபுல்லாவே நீங்க பிஸியா இருப்பீங்க. அதுல
எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க பாருங்க. நிச்சயமா சொல்றேன். இவ்வளவு நாளா கும்பராசி நேயர்களும் மகர ராசி நேயர்களும் அந்த சனீஸ்வரனோட ஆதிக்கத்துல இருந்து படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனா இப்ப அதுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா அந்த ஒரு வருஷ காலம், அதாவது 1/6/2026 இருந்து 25/6/2027 வரைக்கும் அந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டம். எழுதி வச்சுங்க. மனயோகம் உண்டு, வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, திருமண யோகம் மெயினா உண்டு, குழந்தை பாக்கிய யோகம் உண்டு, மறுமண யோகம் உண்டு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் நிச்சயமா உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து நம்ம திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களோட எண்ணங்கள் நிச்சயமா சாதகமாகும். அதுக்கப்புறம் கம்பெனிஸ்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நல்ல விஷயம்ங்கிறது இந்த முதல் 4 மாச குரு பயிற்சியில உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். அது நீங்க அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உண்மையாவே. என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, 7 சனியோட அந்த தாக்கம் குறையறதுக்கு உங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வெட்டிங் டே வரும், இல்ல உங்க வீட்டுல யாரோட பர்த்டே வரும், இல்ல உங்க அப்பா அம்மா அவங்களோட பிறந்த நாள், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டுல வரக்கூடிய நேரத்துல பக்கத்துல ஏதாவது ஒரு அனாதை இல்லம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க வயசான தாத்தா பாட்டிங்க இருப்பாங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க, ரொம்ப விசேஷம். இல்ல உங்கள்ட்ட பணம் இருக்கு, வசதி இருக்கிறதுனால பண்ண முடியும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க படுத்து தூங்குறதுக்கு தலாணி, பாய், போர்வை அவங்களுக்கு கொடுங்கோ. அதுவும் இந்த சனீஸ்வரனோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த 7 சனியோட கடைசி ஸ்டெச்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போத இந்த மாதிரி தான தர்மங்களை நீங்க செய்யறீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் சந்தோஷப்பட்டு அள்ளி கொடுப்பாரு. கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அப்படிங்கும் போது குரு பகவானும் கூட சேர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா கும்பராசிக்கு கிடைக்க போற ஜாக்பாட்டை பத்தி கேட்கவே வேண்டாம். நிச்சயமா சொல்றேன், கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கும் நான் ஒரு இந்த வழிபாடை சொல்றேன். இதை மாத்திரம் பண்ணும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் இருந்துருக்கு. மகர ராசிக்கும் இதுதான் சொன்னேன். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை உங்களால முடிஞ்சது அப்படின்னா திருநள்ளாறு குடும்பத்தோட போயிட்டு வாங்கோ. குடும்பத்தோட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு சனிக்கிழமை காத்தால குளிச்சுட்டு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சனிக்கிழமையில வீட்டுல எள்ளு சாதம் செஞ்சு எடுத்து கோவில்ல கொண்டு போயிட்டு தொன்னையில வச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், சனீஸ்வரனோட ஆதிக்கம் குறைஞ்சு அவரோட நல்ல விஷயங்கள் ஆசீர்வாதங்கள்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். கிடைச்சதோட மட்டுமல்லாம சனீஸ்வரன் ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு கிடைச்சாலே சனி கொடுப்பார் போல் யாரும் கிடையாது. உண்மையான வாசகம். ஒருத்தருக்கு சனியோட ஆதிக்கம் நடக்கக்கூடிய நேரத்துல நீங்க மன யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நீங்க நியாயமான முறையில பணம் சம்பாதிச்சு வாங்கியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். காரணம் ஏன்னா சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் நீதிமான், நீதிக்கரசர். அப்படிங்கும் போத சனியோட ஆதிக்கம் ஒருத்தருக்கு இருக்கும் போத அவங்க அடுத்தவங்களுக்கு கெட்டதை செஞ்சு அடுத்தவங்க வயத்துல அடிச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா சனீஸ்வரன் ஒரு காலமும் உங்கள்கிட்ட சேர விட மாட்டார். குரு என்னதான் கூட ஸ்ட்ராங்கா இருந்தா கூட சனீஸ்வரனோட அந்த ரிசம்பிளன்ஸ்ங்கிறது பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னா குரு உங்களுக்கு பேக் போனா இருக்க. குருவோட பார்வைங்கிறது கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கு. அப்படிங்கிறதுனால நிச்சயமா அந்த குருவோட பார்வை உங்களுக்கு அனுகிரகத்தால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா கிடைச்சிடும். 2026 பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு முயற்சி செய்து அதிலிருந்து முன்னேற்றத்தில் வெற்றி காணக்கூடிய ஆண்டாக நிச்சயமா இருக்கும். என்னுடைய மதிப்பெண் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 85% மதிப்பெண்ணை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்களை எல்லாமே ஒரு தடவை இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுவும் தெரியும் கரெக்டா புரியாது. எந்த ராசினா இருந்தாலும் சரி அந்த வீடியோவை திருப்பி பாருங்க. பார்க்கும்போதுதான் அதுல நான் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த ஜாதகத்துல நான் அந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். அதை தவிர உங்களோட நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை தாராளமா எனக்கு அனுப்புங்க. என்னால முடிஞ்ச விஷயங்களை நான் திருத்திக்கிறேன். உண்மையா நான் சொல்றேன், தவறுங்கிறது எல்லாருக்குமே நடக்கும். அதனால நானும் பிறந்தவொன்னு அப்படியே டம்முன்னு குதிச்சதில்லை. நானும் குழந்தையா வளர்ந்து இவ்வளவு தூரம் தான் பண்ணியிருக்கேன். தவறுங்கிறது எல்லாருக்குமே இயல்பான விஷயங்கள் தான். சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே நடக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என்ன அப்படின்னா
நீங்க அந்த கமெண்ட்ஸ் அனுப்பும் போது ஒரு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுட்டு அனுப்புங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பதிவு அப்படி அதை நாங்க ரெடி பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த நல்ல விஷயம் ஒரு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டா. அதாவது உங்களோட விரக்தினாலையும், உங்களோட மனக்கவலையினாலையும் கமெண்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணும்போது, சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப ஹார்ஷா பிரயோகிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சார் நாமளும் மனுஷங்க தானே சார். ஏதாவது நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதுக்கு தான் நாங்க பண்ணியிருக்கோமே தவிர, நீங்க நினைக்கிற மாரி வந்து இந்த மாரி நாங்க யூடியூப் பண்றோம். இந்த மாரி விஷயங்கள் பண்ணோம்னா எங்களுக்கு கோடி கணக்கு கொட்டிட போறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். எங்களுக்கு உண்டான வருமானத்த தான் அவங்க குடுக்குறாங்க. அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. நாங்க எதுக்கு உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்து, நாங்க என்ன உங்கள்ட்டேருந்து நான் இதுவா வாங்க போறோம்? இந்த இந்த பதிவ பார்த்து நீங்க அதுலேருந்து ஒரு 10 பேர் வந்து நல்லா பலன் அடைஞ்சீங்க அப்படின்னா, இத விட ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது சார். இதுதான் எங்களுக்கு பெரிய ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அதனால கமெண்ட்ஸ் பண்ணும்போது தாராளமா பண்ணுங்க. அது உங்களுக்கு அந்த உரிமை எல்லாமே இருக்கு. அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் தாராளமா ஏத்துக்கிறோம். அது தவிர ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழ என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கும். உங்களால முடிஞ்ச என்ன இதுவா இருந்தாலும், ஜாதகத்துல என்ன சந்தேகமா இருந்தாலும், நீங்க தாராளமா எனக்கு அனுப்பிச்சு வைங்கோ. சப்போஸ் உங்கள்ட்ட ஜாதகம் இல்லன்னா கூட, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் 3 அனுப்புங்கோ. ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா அனுப்புங்கோ. ஜாதகத்த நான் ரெடி பண்ணி உங்களுக்கு குடுக்குறேன். ஜாதகத்துல என்ன சந்தேகம், என்ன உங்களுக்கு அதுக்குள்ள விஷயங்கள் வேணும்னாலும், நான் தாராளமா உங்களுக்கு பண்ணி குடுக்குறேன் சார். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.